வணக்கம் நண்பர்களே, என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கவின் அவங்களுடைய மூவி மாஸ்க் படத்துடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் வழியாக இருக்குது. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக பணக்கார சொன்னது. ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் மிடில் கிளாஸ். டிடெக்டிவ் வேலு சிஓ. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்பான், பணக்காரனுக்கு கோவம் வந்தா உள்ள இப்ப ஷாக்ல இருக்கு. ரத்த வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஏழைய வச்சு அடிப்பான். அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ்க்கு கோவம் வந்தா அலெக்சா பிளே ஜிவி பிரகாஷ் சாங். ரத்தி ஐயோ பொம்பளைய பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? நல்லா இருக்கு. எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யார பத்தி தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. நான் கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பார்த்தல. ஐ ஆமா. அது எங்க பெருமைடா. எங்க நிலத்துல இல்லடா. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? செமையா இருக்கு. எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஓ 21 ரிலீஸ். ஓகே. ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆண்ட்ரி அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஸ்டைல் மாதிரி இருக்காங்க, நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி தான் இருக்காங்க. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, இந்த பக்கம் ஆண்ட்ரியா மேம் அவங்களுடைய லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி, ஒரு எப்படி சைக்கோன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி நெகட்டிவ் கேரக்டர்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க, நல்லா தெரியுது. இந்த பக்கம் கவின் அவங்க வந்து ஏதோ கேஸ் விசாரிக்கிறாங்களா, ஏதோ சம்திங், ஏதோ ஒரு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அதுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் பாலிட்டிக்ஸ், மணி, அது இது அதை வச்சு ஏதோ சம்திங் போகுன்றது நல்லா தெரியுது. அப்புறம் வந்து மாஸ்க்கு போட்டு ஏதோ ஒன்று ராபரி மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை வச்சு கதை வந்து போகுன்ற மாதிரி தெரியுது. ட்ரெய்லர் வைஸ் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக காட்டியிருக்காங்க. ஆண்ட்ரி அந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் மாதிரி சம்திங் ஏதோ அதுதான் நான் வந்து சைக்கோன்ற மாதிரி சொன்னேன். அப்படியே ஒரு மாதிரி நல்லா அப்படியே செம்ம லுக்கில் தெரிஞ்சாங்க, பயங்கரமான ஒரு இதில் தெரிஞ்சாங்க. நல்லா இருக்குது. ஜிவி சார் பிஜிஎம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் கவின் அவங்க வந்து ஒரு ஜாலியாக கேரக்டராக காட்டினாலும் உள்ளுக்குள்ளே போக போக சீரியஸ் கண்டென்ட் வரும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் கட்டே ரொம்ப அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ட்ரெய்லர் நகருதுங்க. ஏதோ ஒன்று இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த பக்கம் ஆண்ட்ரியா அவங்க பார்க்க ஒரு செம்ம லுக்கில் இருக்காங்க. இந்த பக்கம் கவின் அவங்க ஒரு மாதிரி நல்லா இருக்கார், ஜாலியான ஒரு கேரக்டரோடு கலந்த ஒரு எமோஷ்னலும் அவருக்குள்ளே இருக்கா மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, செம்மையாக இருக்குது. ஜிவி சார் பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. எனக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்குங்க. அந்த ஓப்பனிங்கே அந்த பாட்டிலில் எழுத்து பாட்டில் மூடியில் எழுத்து வர்றதுலேருந்து, அப்புறம் நம்ம எம்என் ராதா ரவிஸ் எம்ஆர் ராதா அவங்களுடைய அந்த டைலாக்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுலேருந்து அப்படியே ட்ரெய்லர் போய்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்குது. ட்ரெய்லர் வைஸ் செம்மையாக இருக்குது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை மோட்டிவேஷன் பண்ணுங்கள். பாய்.